ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஹோட்டல் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த தூங்குற விஷயம். அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடலாம். இது மாதிரி ஷீனால தான் அது குணப்படுத்த முடியும்னு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஹோட்டல் வந்திருக்காங்க. இப்போ தன்னை அறியாமே ஹீரோயின் வந்து ஸ்லீப்பிங் ப்ராசஸில் போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினை தூக்க இப்போ ஷீ வந்துட்டு என்னால் தான் குணப்படுத்த முடியும், வேறு யாராலையும் குணப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்தை கேட்டு ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிவிட்டு இப்போ ஷீயை பார்க்க வந்திருக்கான். இது மாதிரி நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டா அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு சில சீன்ஸ் கிடைக்கல 16th எபிசோட், அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஹீரோயினும் வந்து பிரேக்கப் பண்ணதை நினச்சி ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்கா. இந்த பக்கம் யாயா வந்து நீ எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பிரேக்கப் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை, அவள் குணமாகணும். அதுவும் ஷீ கூட இருந்தால் தான் அவள் குணமாகுவான்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணியிருப்பான், மனசை நெஞ்சாக வச்சுட்டு. இப்படியே ஒரு பக்கம் இருக்கு. அந்த பக்கம் வந்து யாயோ வந்து ஹீரோயினை ஓரளவு சமாதானப்படுத்துகிறா விடுடின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் புதுசாக ஒரு ஐஷுன்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த ஹீரோவுடைய அங்கிளோடைய பொண்ணு தான். இப்போ வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்கா. நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் 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 பேசிகிட்டு இருக்க. இங்கே நம்ம ஜாக்கு வந்து இந்த பிள்ளையை பார்த்துட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோ பிரேக்கப் பண்ண மன வருத்தத்தில் போயிட்டுருக்கப்போ ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ வரான். இங்கே வந்து ஐஷு பார்க்குறா. என்ன இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி குறு பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஐஷு கேட்குறா, என்ன அந்த பொண்ணு யாரும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இந்த பக்கம் ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா, ஹீரோவுக்கு இன்னொரு ஜோடி கிடச்சிருச்சு, அவன் நம்பரை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து டெலீட்டும் பண்ணிடுறா. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் ஆயிடுது. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய கேபின் இருக்கு இல்லையா, அதை வந்து ஐஷு வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண சொல்கிறா, ரொம்ப ஓல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வாத்து வேற நம்ம ஹீரோயின் ஞாபகமாக நம்ம ஹீரோ இன்னமும் அவன் பிசியில் வச்சுருப்பான், அதையும் வந்து இவ சேஞ்ச் பண்ண சொல்கிறா. இந்த பக்கம் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே காசிப்பு. ஐஷுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் நடக்க போது, 2 பேரும் சூப்பர் பேரப்பா அப்படின்னு சொல்கிறப்போ ஐஷு வந்து கேட்குறா, என்ன நீ ஏதோ ஒரு யோசனையில் இருக்க போல் இருக்கு, நீயும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸான்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ கேபினுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டரை பார்த்தா அதில் அந்த பொம்மையை காணோம். அந்த வாத்து பொம்மையை செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு யார் இதை சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த ஐடி கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் வர சொல்லி ஏதோ அந்த பொம்மையெல்லாம் வர வைக்கிறான். அந்த வரவே மாட்டேங்குது. இப்படி ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ஐஷுவை பயங்கரமாக ஹீரோ திட்டி அனுப்ப இப்போ பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கப்போ ஹீரோயினோட சீனியர் பொண்ணு வந்துட்டு, ஹீரோயின் உங்களுக்கு பிடிக்காதா, எனக்கும் பிடிக்காது, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஐஷு கிட்ட ஏதோ சொல்லி அனுப்பி வைக்க அந்த வழியாக போகிற ஹீரோயினை இந்த ஐஷு கூப்பிட்டு புது விதமான ஒரு ஒரு கருவி கொண்டு வந்திருக்கேன், அதை நீ டெஸ்ட் பண்ணி பாரு, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த தலையில் ஏதோ மாட்டி விட்டுட்டு அந்த விஷுவலில் வந்து ஹாரர் மூவியை போட்டு விட நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் தூக்கத்துக்கு போயிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. இந்த பக்கம் ஜாக் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, ஹீரோயினோட கண்டிஷன் சரியில்லை வந்து பாருடான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ ஓடி வராப்பில் இந்த பக்கம் வந்து ஷீயும் இந்த ஆஃபீஸில் தான் இருக்கான். இப்போ ஷீனால் தானே குணப்படுத்த முடியும். ஹீரோ வந்து ஷீ கிட்ட கூட்டிகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த ஹீரோயினை வந்து குணப்படுத்துன்னு சொல்ல, நீ குறுன்னு பார்க்காதடா, அவளை நான் கிஸ் பண்ணணும், அந்த பக்கம் திரும்புன்னு சொல்ல, இந்த கன்றாவிலாம் வேற பண்ணணுமான்ற மாதிரி ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்றா. இப்படி ஒரு பக்கம் இருக்க இந்த சீனியர் பொண்ணு நம்ம ஷீ வந்து ரொம்ப க்ளோஸாக வந்தது ஃபோட்டோ வேற எடுத்துடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் திரும்ப எனக்கு அந்த வியாதி வந்துருச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட, சாரி அவன் பேர் ஜங்கு வந்து பேசிகிட்டு இருக்கா, நீ அவளை பார்த்து ரொம்ப பொசசிவ் தானே ஆகிற, நீ எதுக்கு அவளை பிரேக்கப் பண்ணின அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்கான். இங்கே பாரு, உன் ஆளுக்கும் அவளும் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலாக வந்து விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்து ஷீக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா, அவங்க நியூஸ் எல்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஷீக்கும் தெரியுது. இங்கே ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கை போட்டுடுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே படம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் படத்துக்கு எந்த இஷ்யூவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி டாக் போக, இது மாதிரி அஃபிஷியலாக நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா இந்த படம் ஹிட் ஆகிடும், இல்லைனா வந்து மிஸ்டர்ஸுன்ற மாதிரி தப்பாக பேசுவாங்கன்னு சொல்ல, இங்கே ஷீ ரொம்ப முந்திட்டு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினோட ஒப்பீனியன் கேட்குறாங்க. அவள் என்ன நினைக்கிறான்னா, நம்ம ஹீரோவுடைய படத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் டேட்டிங் பண்ணுறோன்னே சொல்லுங்கன்னு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. இப்படியே நம்மளுடைய ஷீ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஏன்னா அவளுக்கு ஆபத்து வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா அவன் பெரிய ஸ்டார்னால அவன் வீட்லேயே ஸ்டே பண்ண சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒரு ரூமை தேர்ந்தெடுக்கிறா. அது வேறு யார் ரூமும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய ரூம் தான். இந்த பக்கம் ஹீரோவுக்கு விஷயம் தெரியுது, நம்ம ஹீரோயின் வந்து ஷீயோட வீட்டில் தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ
ஹீரோ ரொம்ப கோவமா கிளம்பி வர, இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவுடைய ரூம்குள்ள போனோனே அங்க ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் வந்து சின்ன வயசில் ஹீரோ தன்னோட நினைவுகளை ஒரு ட்ராயிங்காக வரைஞ்சி வச்சுருக்கான். ஹீரோவுடைய சாரி அவன் வந்து தம்பி கிடையாது அண்ணன். ஹீரோவுடைய அண்ணனும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தினால தான் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய அண்ணன் வீட்டில் வெயிட் பண்ணுறான். ஹீரோயின் அந்த பக்கமாக வரதை பார்த்துட்டு இவன் ஒளிஞ்சுக்கிறான். இப்படி காலையில் ஆகிடுது. இந்த பக்கம் ஷீ வந்து எனக்கு ஒர்க் இருக்குது, நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஷீ கிளம்பி போக, நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே காரில் வெளியவே தூங்கியிருப்பான் போல இருக்கு. இந்த பக்கம் ஷீ பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே தண்ணி குடிக்க போகிறா. டக்குன்னு இந்த கிளாஸை கீழே போட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கத்த, வெளியே இருக்க நம்ம ஹீரோ பதற அடிச்சுட்டு உள்ளக்க வரான். என்ன ஆச்சு ஃபேங் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலங்கத்தால அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்படியே அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப அவள் கையில் வர அறுத்துடுது. நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் கட்டெல்லாம் போட்டு விட, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதே மாதிரி வந்து ஏதாவது மேட் வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு காஃபி போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்து எங்கே வந்தாலும் சோறு சோறுன்னு உசுரை வாங்குறான் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இவ போட்டுட்ருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு பார்சல் வருது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அதை ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த பார்சலை ஓப்பன் பண்ண போகிறப்போ ஹீரோ ஒரு நிமிஷம் இரு நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு கையை வெட்டப்பட்ட மாதிரி, நீ வந்து ஒழுங்காக ஷீயை விட்டு விலகிடு இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்து இதை பயப்பட, ஹீரோ வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை ஒரு எவிடன்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஆஃபீஸில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறான், யார் இதை அனுப்புனான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் காரிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கா. யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு ஒரு கட்டை எடுத்துகிட்டு போக, நான் வீட்டுக்குள்ளே யாரும் வந்த மாதிரி இருந்திருக்கும். யாருன்னு பார்த்தா ஷீயோட அசிஸ்டன்ட் தான். இந்த மாதிரி அவள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கச்ச, இது மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான பார்சல்லாம் அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறப்போ, இது மாதிரி ஒரு ஐடலுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்கள கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் கொஞ்சம் பயந்து போயிடுறா. இந்த பக்கம் வந்துட்டு ஷீ கிட்டேருந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்திருக்கு. அதை கையால் வந்து ஷீயோடைய அசிஸ்டன்ட் தான் எழுதியிருக்கா. அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஹீரோயினுக்கு மிரட்டல் விட்ட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரியே இருக்குது. இதனால் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டா 2 பேரும் ஒரு ஆள் தான் சொல்லிட்டு விஷயத்தெல்லாம் ஷீக்கு சொல்ல, இங்கே ஹீரோயின் போயிட்டு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக மேலே போயிருக்கா. பின்னாடி இருந்து வந்து கம்பை வச்சு ஒரே அடி தான் நம்ம ஹீரோயின் மண்டையிலேயே அடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மெங்க வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கெட்டி போட்டு வச்சுட்டு இந்த அசிஸ்டன்ட் சொல்லிகிட்ருக்கா, நீ என்ன தைரியம் தான் நேற்று வந்தவன் நீ நீ அவனை காதலிக்கிறியா, எத்தனை வருஷமாக அவன் கூட இருந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, அவன் எனக்கு தாண்டி கிடைக்கணும், உனக்கெல்லாம் கிடைக்கக்கூடாது, இந்த பிள்ளை லவ் பண்ணியிருக்கும் போல இருக்குது. இப்படி மிரட்டிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோ பால்கானிலேருந்து வந்து அந்த பிள்ளையை அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்ற, இவ கொலை வரியில் கெரோசின்லாம் வச்சுருக்கா, அதை ஊற்றிட்டு ஹீரோயினை கொளுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோ சொல்கிறான், நீ லூசு மாதிரி பேசாத, நானும் இவளும் தான் லவ் பண்ணுறோம், இவ ஷீயை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறப்போ, நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு, இவ என்ன பண்ண போகிறாளோன்னு சொல்லிட்டு, நீ நம்பலையா இப்போ நீ நம்புவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சடனாக நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண, இந்த சமயத்தில் கரெக்டாக வந்துட்டு போலீஸ் உள்ளே வந்துட்டாங்க. நம்ம ஷீயும் வந்துட்டு இவங்க கிஸ் பண்ணுறதை பார்க்க ரொம்ப வருத்தப்படுறான் நம்ம ஷீ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம மெங்கு கூடயே கிளம்பி போக, ஷீ கிட்ட வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் இவன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ண, இங்கே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லியிருக்கு, நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணுறேன், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு லாயர் மூலியமாக சொல்லி அனுப்ப, இந்த பக்கம் ஷீ சொல்கிறான், பரவாயில்ல அவள் பண்ணதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல, அவள் திரும்ப வந்தால் கூட நான் அவளை வந்து என் அசிஸ்டண்ட்டாக ஏற்றுக்கிடுவேன்னு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஷீக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டேன், நான் உங்கள் அண்ணனை தான் லவ் பண்ணுறேன், நான் போகிறேன்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து ஷீயை மீட் பண்ணுறான். இப்போ ஷீ கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஹீரோயினை குணப்படுத்தணும், நீ வந்து ஒரு மாதம் வேணால் என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சில பல அக்ரிமெண்ட் எல்லாம் போட, இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ ஹீரோவுக்கு விட்ட அவன் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் காலிங் பில் அடிக்க, இப்போ நம்ம ஷீ வீட்டுக்கு வரான். என்ன அக்ரிமெண்ட்னா, ஷீ ஒரு மாதம் இங்கே தான் தங்குவான், ஹீரோயினுக்குள்ள ரொமான்ஸ் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் எந்த விதமான அந்த கனெக்ஷன்ஸ் கிஸ்ஸிங் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு தான் வந்திருப்பான். ஒரு மாதத்துக்குள்ளே அவனை லவ் பண்ணால் நானும் அவளை லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பல பல விஷயங்களை சொல்லிட்டு வர, இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். ஜஸ்ட்டு நான் வந்து டச் பண்ணாமல் இருக்கிறதுல எங்கள் லவ் ஒன்றும் இல்லாமல் போயிடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிருப்பான். இப்போ ஹீரோயின் சும்மா இல்லாமல் ஹீரோவை கிஸ் பண்ணி டார்ச்சர் பண்ண, ஹீரோ திட்டுறான், சும்மாவே இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறாங்க. அதை நம்ம வேறு ஷீ வேறு பார்த்துட்டு வந்து ஹீரோ மிரட்டிகிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோ
ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவனுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணுங்கள்லாம் பிடிக்கும், எப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் பல சினிமா ஆக்டருங்களை பற்றி சொல்லி விட்டுறான். அந்த ஆக்டரோட கெட்டப்லாம் நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நிற்க, இங்கே என்னடா இவ பண்ணுறான்ற மாதிரி தான் ஹீரோவுக்கு இருக்கு. ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் எனக்கு சுத்தமாக உனக்கு வந்து பிடிக்கலையான்னு சொல்ல, அப்போல்லாம் இல்லை செல்லம், நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இவங்க கொஞ்சிறதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இவன் காண்டாயிட்டு வாங்க மூவி பார்க்கலான்னு சொல்ல, ஹீரோயின் ஹாரர் மூவி தான் பார்ப்பேன் நடம் பிடிக்க, நீங்கள் தான் இருக்கீங்களே நான் என்னை பார்த்துக்கிடுவீங்கன்னு சொல்ல, இவன் பயந்து பயந்து போயிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ண, இங்கே காண்டான நம்மளுடைய செகண்ட் ஹீரோ வந்து கிளம்பி போயிட்டான். நீங்களே பார்த்து தொலைங்கடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்படியும் இங்கே ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் காலையில் ஆனோடனே நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். இங்கே வந்து நம்மளுடைய கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, நான் டிஃப்ரெண்ட்டாக பயமுடுத்து, நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் நான் சீக்கிரமாக அந்த நோயிலேருந்து குணப்படுத்த முடியும்னு சொல்ல, இவன் என்னென்னமோ பண்ண, இவன் எப்பயுமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறனால இவன் பயப்படவே மாட்டேங்கிறா. இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன்னா ஹீரோ கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் பண்ணுறேன், இந்த நோய் எனக்கு எப்போ தான் குணமாகும்னு தெரியலன்னு சொல்ல, இவன் சட்டன் பிரேக் போட அந்த அதிர்ச்சியில் நம்ம ஹீரோயின் வந்து தூக்க நிலைமைக்கு போயிடுறா. இவன் டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட கொடுத்து இவளை கிஸ் பண்ணு ஹக் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஹீரோயின் ஒன்று தான் லவ் பண்ணுறா, அவளை வந்து நீ டச் பண்ணால் மட்டும்தான் அவள் வந்து குணமடைவா, இந்த வீடியோவை பாரு, என்னுடைய ஃபங்க்ஷனில் நீ தான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணியிருக்க, அவள் குணமடைஞ்சிருக்கா, இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு சாதகமாக, அன்னைக்கு கூட அவளை ஹிப்டனைஸ் தான் பண்ணினேன், இதை மாதிரி சாரிப்பா என்னை மன்னிச்சிடு, இனிமேல் அவளை நீ பார்த்துக்கோ, நான் உன் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவளுக்கான மருந்து நம்ம தானான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் நான் இப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ குணமடைஞ்சிட்டன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, பக்கம் யோயோவை தான் காமிக்கிறாங்க. இந்த யோயோவை பக்கம் ஐஷு வர, யோயோக்கும் ஐஷுக்கும் சுத்தமாக ஆகாது போல இருக்கு. நீ எதுக்கடி சண்டால பாவியை வீட்டுக்கு வந்திருக்குன்னு யோயோ கத்த, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடு, மெங்கு எனக்கு தான், மெங்க பின்னாடி சுற்றினானா அவளை இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து ஜங்கு இதே நேரம் வீட்டுக்குள்ளே வர, ஐயோ ஐஷுவா அப்படின்னு இவன் பயந்துட்டு ஓட, இந்த பக்கம் வந்துட்டு நம்ம யோயோ கூப்பிட்றா, வா என்ன 2 பேரும் ஒன்றா வந்து என்னை வெறுப்பேற்ற பார்க்குறீங்களான்னு சொல்ல, என்ன நீ எங்கள் 2 பேர்த்தை சேர்த்து வச்சு பேசுகிற, நீங்கள் 2 பேர் தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பேச, நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் ஒன்றா இருந்ததை நான் பார்த்தேன் காலேஜ் படிக்கிறப்போன்னு சொல்ல, நம்ம ஐஷு பயங்கரமாக சிரிக்கிறா. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாப்புல, இது மாதிரி வந்து அவன் வாமிட் எடுத்துகிட்டு படுத்துட்டு இருந்தான், என் மேலே வாமிட் எடுத்துட்டான், அதான் அவனை ரூமில் கொண்டு போய் வச்சு நான் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண போனேன், அந்த சமயத்தில் நீ வந்துட்டு எங்கள் 2 பேரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல, இப்போ தான் ஐஷுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்க, அந்த பையனே சொல்கிறான், நான் ஒரு அடாப்டட் பையன் தான், இவங்களோட சொந்த பையன் கிடையாதுன்னு சொல்ல, இங்கே யோயோக்கு அப்படியே அழுகையாக வருது, சாரிம்மா நான் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, யோயோ அழுதுட்டு வெளியே போய் தொலைங்க, அவங்களால என் பையனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி வருத்தப்பட, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இது மாதிரி வந்து யோயோவுடைய பையன் வந்து காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே நம்ம கிளம்பி போய் அவனை தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவையும் எங்கேயும் கூட்டிகிட்டு போக இங்கே ஆளுக்கு ஒரு திசையில் போய் தேடுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஷீயை மட்டும் வீட்லேயே இரு, நீ இருந்து அவன் வந்தானே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் போய் தேடுறாங்க. இங்கே வந்து ஷீ வீட்டில் இருக்கிறச்ச அவனுக்கு ஒரு லெட்டர் கிடைக்கிது. அதை வந்து யோயோவுடைய பையன் தான் ஜோயி தான் எழுதியிருக்கான். நான் ஒரு அடாப்டட் பையன், தேங்க்ஸ்மா நீங்கள் இத்தனை நாளாக வளர்த்ததுக்குன்ற மாதிரி சொல்ல, அவன் ரூமில் போய் பார்த்தா அங்கே ஒரு சத்தம் கேட்குது, டேய் ஜோயி வெளியே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வந்து உனக்கு பிடிச்சவங்கள கஷ்டப்படுத்தாத, அது என்றைக்குமே உன்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறப்போ அந்த பையன் வெளியே வரானா. இந்த பக்கம் நம்மளுடைய ஷீ தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கான். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சாரிலாம் கேட்டுட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு பக்கம் இருக்க, இப்போ வந்து ஜோயி சொல்கிறான், நான் வந்து கொஞ்சம் அங்கிள் கூட கொஞ்சம் பேசணும், ஷீ அங்கிள் கூடன்னு சொல்ல, இது மாதிரி போப்பான்னு சொல்லிட்டு இவன் அனுப்பி வைக்கிறா. இப்போ வந்துட்டு நம்மளோட ஜங்கு கிட்ட சொல்கிறான், உன்னை பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த ஜோயி தான் கிடச்சான், அவன் என் பையனாக வளர்த்துட்டு நான் அவன் கூடயே வாழ்ந்து என் காலத்தை முடிச்சுன்னு நான் நினச்சேன், இப்போ தான் தெரியுது நம்ம 2 பேத்துக்குள்ளே இருந்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல, ஜங்கு வந்து சாரி டி உன்னை இப்படி விட்டதுக்கு, இனிமேல் எப்பயுமே உன் கூட தான் நான் இருப்பேன்ற மாதிரி 2 பேரும் ஒன்று சேர, இந்த பக்கம் வந்து நம்ம ஜங்கும் ஷீயும் தான் பேசுகிறாங்க. சாரி அங்கிள், எங்கள் அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்ல, நீ உனக்கு பிடிச்சவங்கள கஷ்டப்படுத்தினா திரும்ப உங்ககிட்ட வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நானும் ஒரு அடாப்டட் பையன் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க, பின்னாடி வந்து ஹீரோயினும் வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நீங்கள் அடாப்டட் பையன் சொல்லி கேட்குறப்போ, நான் வந்து ஒரு 7-8 வயசு இருக்கிறப்போ என்னுடைய அந்த அடாப்டட் சர்டிஃபிகேட்டை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறப்ப தான் ஹீரோக்கே தெரியுது, இவன் நம்ம சொந்த அண்ணன் கிடையாது, இவன் வந்து அடாப்டட் பையன் சொல்ல,
சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே ரொம்ப வருத்தமாக, ஹீரோயினுக்கும் தெரியும் போல இருக்கு. எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீ மன்னிச்சிடு. அந்த குற்ற உணர்ச்சியில தான் அவன் ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொல்ல, என்னைக்கு அவன் சொந்த அண்ணன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுச்சோ, அப்பயே நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்ல, இப்படியே வந்து காலையில ஆகுது. நம்மளுடைய ஷீ என்ன நினைச்சான்னு தெரில. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "இது மாரி ஹீரோ தான் வந்து உன்னை குணப்படுத்த முடியும். நீ ஸ்லீப்பிங்க்கு போனா" அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் தான் அத குணப்படுத்துவேன்னு சொல்லிட்டு நான் இத்தன நாளா நடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும். நான் உங்கள மன்னிச்சுட்டேன். நம்ம எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுறா. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய அந்த ஜோயி தான் காட்டுறாங்க. ஜோயி ஒரு முட்டைய வச்சுட்டு, அந்த வாத்து முட்டைய குடுத்து, இந்த 2 பேரும் சேர்ந்து இத இன்குபேட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் தான் இந்த ஐடியா குடுத்துருப்பா போல இருக்கு. இவங்க ஒண்ணு சேர்க்கறதுக்கு. இப்படி இந்த எபிசோட் நீங்க